அடே சின்சானு சொல்லுடா மொட்டை மண்டை ஃப்ராங்க்லின். இப்போ இந்த இந்தியன் பைக்ஸில் புதுசாக ஒரு இது 2 கார் விட்ருக்காங்கல்ல, எம்சிகன் காரு, ரோல்ஸ் ராய்ஸ் காரு. ஆமாம், இது 2த்தில் எது பெஸ்ட்டுன்னு சேலஞ்ச் செஞ்சு பார்த்துருவோமாடா? பார்த்துடலாம். நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார், நீ ஏன்டா லூசு போல, நீ தான் ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்துட்டேல, அப்போ எம்சிகன் கார் தான்டா எடுக்க முடியும். நம்ம 2 காருக்கு தான்டா வச்சுக்கலாம்ண்ணா. சரி வா, சேலஞ்ச் வச்சுக்கலாம். முதல்ல வெளியில் போகலான்டா, வாடா வா என் கூட வெளியில் வாடா. அடே முதல்ல 9129 போட்டுக்கணும். டே சின்சானு வாடா. வரமாட்டான் காய்ஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எம்சி குயின் கார் எடுத்துடலாம். நம்ம கார் எம்சி குயின். இருங்க, எங்கள் எம்சி குயின் கார் எடுத்தாச்சு காய்ஸ். எங்கடா அவன் வந்துட்டான்? ஒரு வழியாக வந்துட்டான் காய்ஸ். அடே உனக்கு என்னடா காரு? அடே எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு சொன்னா இல்லையா? ஓகே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம்னு வச்சுக்க. இதோ இந்த ரேம்ப் இருக்குது பார்த்தியா? இதில் நான் எந்த கார் ஃபஸ்ட்டு இந்த இதையே சுற்றி முடிச்சுட்டு வருதுன்னு பார்ப்போமா? அடே லூசு போலே, இதில் எப்பட்றா கார் சுற்ற முடியும்? நம்ம 2 கார் சுற்றுறதுக்கு இதில் இடமே இல்லைடா. வேறு ஏதாவது ரேம்பை பாடுறா. ஓகே அடே அப்போ இந்த ரேம்ப்டா. சரிடா முதல்ல நீ உன் காரை எடுறா. நீ எது ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் ஆகுதுன்னு பார்ப்பான். இந்த இரு, நான் முதல்ல என் கார் எடுக்கிறேன். எம்சிகன் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் எடுக்க போகிறோம். எங்கடா காருக்குள்ளே ஏற முடியல? டேய் சின்சானு, நீ ஏன் முன்னாடியே வராத? அமையாரு. ஓகே கைஸ், நம்ம ஒரு இந்த அளவுக்கு கொஞ்சம் தூரமாக போய் இங்கே இப்போ இங்கேருந்து எது ரொம்ப ஹைட்டாக தாவுதுன்னு பார்த்துடலாம் கைஸ். ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு. எங்கடா போனியா? ஒரு வேளை வீட்டுக்குள்ள கார் எடுக்கிறதுக்கு போயிருப்பாங்க கைஸ். நம்ம அப்புறமேட்டுக்கு வந்துக்கலாம். டி இந்த பாத்தில் அப்படியே இதில் அப்படியே வந்துன்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. ஐயோ டே பாதி கைஸ், லேசாக. ஐயோ டே கைஸ், இந்த காரை ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குது கைஸ். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு தடவை ரேஸ் கார், அந்த இதில் சின்சானுக்கு என்ன பண்ணிட்டு போனாங்க பாருங்க. இப்போ போய் ஒரு ஸ்கிட் இருங்க, இங்கேருந்து ஓட்டுவோமா கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் நம்மளது ஜம்ப் ஆகுதுன்னு பார்த்துடலாம் கைஸ். எங்கே எவ்வளோ தூரம் கரெக்டாக நம்மளது பார்த்தீங்கன்னா, இருங்க கிட்டத்தட்ட இங்கே இருக்குது. இறங்கிடலாம் காரில் இருந்து. இப்போ நம்ம சின்சான்கிட்ட போகலாம். காய்ஸ், நான் தான் சின்சான் பேசுகிறேன். இப்போ நம்ம கார் தான் குதிக்க போகுது. இது வேறு எவ்வளோ ஹைட்டு குதிக்க போகுதுன்னு தெரியலையே. நம்ம தான் உள்ளே உட்காந்துருக்கோம். இருங்க காய்ஸ், என்ன காய்ஸ் இது? இந்த ஃப்ராங்க்லின் பயலுக்கு நடந்த மாதிரி நமக்கும் கார் ஒர்க்கே ஆக மாட்டேந்தே. இப்படி போகணுமே. இந்த வழியிலேயே போகணும். ஆமாம், நல்லா அப்படியே ஒரு யூட்டனை போட்டு ஸ்ட்ரைட்டாக போகுமா? என்ன காய்ஸ் இது? இருங்க, கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு போவோம். நம்ம ஃப்ராங்க்லின் பயிற மாதிரி நம்ம ஹைட்டாக தப்பணும் காய்ஸ். நம்ம ஹைட்டாக நம்ம தப்புல இந்த ஃப்ராங்க்லின் பையன் அசந்து போயிடணும் காய்ஸ். இருங்க, இப்போ போவோமா? இப்போ குதிப்போம். டே ரோல்ஸ் ராய்ஸ் காய்ஸ், இது அந்த அளவுக்குலாம் ஒருத்தில்ல காய்ஸ். இருங்க இறங்கலாம் காய்ஸ். இங்கே பாருங்க, உளுல சின்சான் போய் சொறி கிடக்குறேன் எதுக்குள்ள. என்னடா சின்சானு உன் கார் தோத்துருச்சு போல. ஆமாண்டா, என்னடா பண்ணுறது? இது ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே இருக்குடா, ஒழுங்கா ஓட்ட முடியலடா. இருடா, அந்த இதுக்குன்னே ஒரு டான்ஸ் போடுறேன். டன்டனக்கா அண்ணக்கா சின்சானே பார்த்தேல, உன் கார் தோத்துருச்சு. டண்டனக்கா அண்ணக்கா டண்டனக்கா. சரி போதும் நிறுத்து.
இந்த இரு நிறுத்துறேன். இன்னும் ஒரு தடவைடா. சரி ஓகே, இந்த இரு உனக்காக ஆடி காட்டுறேன். சரி போதும் போதும் நிறுத்து. சரி அடுத்த போட்டிக்கு போயிடலாமா? அடுத்த போட்டி என்னடா? அடுத்த போட்டி எதுவுமே இல்லை, இது ஒன்று தான் போட்டியே. விளாடாதடா. சும்மா சொன்னேன். அடுத்த போட்டி பார்த்தீங்கன்னா எந்த கார் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஹைட்டு எதுன்னு பார்த்துடலாமா? பார்த்துட்றான்டா. ஹைட்டு என்னோடது தான்டா பெஸ்ட்டு. சரி இப்போதைக்கு நான் ஒரு பாயிண்ட்டு, நீ ஒரு பாயிண்ட்டு, சரியா? சர்றா என் கூட வா, இங்கே வா. ஃபஸ்ட்டு உன் கார் இங்கே ரோல்ஸ் ராய்ஸ் நிற்கட்டும். எங்கள் ஃபஸ்ட்டே நிப்பாட்டுவோம் ரோல்ஸ் ராய்ஸு. அப்படியே பக்கத்தில் வந்தோம்னா இரு எம்சி குயின். சரி எதிரா ஹைட்டு பார்த்துடலாம்டா. இருடா டேய், கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ஹைட்டு மாதிரியே இருக்குடா. யாராடா ஏமாத்த பார்த்துற புழுவாண்டி? எந்த பாடுற எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. எப்படியா அவனை ஏமாத்திடலான்னு பார்த்தேன். சரி நீ தாண்டா ஒரு பாயிண்ட் வச்சுக்க. சரி யாருது இங்கேருந்து அங்கே ஸ்பீடாக வந்து பார்த்துடலாமா? ஒன்றும் வேணாம், நீ கிளம்பு. எப்படினாலும் ஒன்று தாண்டா ஃபஸ்ட்டு போகும். அதனால் எனக்கு ஒரு பாயிண்ட் தந்துடுறியா? வச்சுக்க. ஏன்னா ஒன்று ரேஸ்கார் ஸ்பீடில் வந்து தான் ஜெயிக்கும். ஓகே, அடுத்து யாருது ஸ்டைலாக இருக்குது? நானே பாயிண்ட் கொடுத்துருவேன் உனக்கு, ஏன்னா வாங்காதே நல்லா ஸ்டைலாக இருக்குது. அப்போ ஆக மொத்தத்தில் நான் தானே 3 பாயிண்ட்ஸு. இருப்பா இரு, மொத்தம் 6 பாயிண்ட் எடுக்கணும், 6 பாயிண்ட் எடுக்கணும். சரி நான் 3 பாயிண்ட்டு, நீ 1 பாயிண்ட்டு தான் எடுத்துருக்க, அதான் ஹைட்டில் எடுத்துருக்க. சரி அடுத்து இப்போ என்ன ஆகுது? நீ சொன்ன பார்த்தியா இந்த இதில் யார் ஃபஸ்ட்டு சுற்றுதுன்னா அதே எடுத்துக்கலாம். ஏடா அப்புறம் நானும் எத்தான்டா சொன்னேன். சரி ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வரேன். என்னதெல்லாம் டக்குன்னு சுற்றிடும்டா. இப்படி ஒரு சுற்று, இப்படி சுற்றிட்டு இப்படியே கொண்டு வந்துடுவேன் நான். பார்த்துக்க, இறங்கிட்டேன். சரி அடுத்து இருறா, என் காரில் நான் போகிறேன். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மட்டானு இந்த ஃப்ராங்க்லின் பையில எப்படியாவது தோக்கடிக்கணும். காய்ஸ் கண்ட்ரோலே வர மாட்டேங்குது காய்ஸ். என்னடா இது காய்ஸ், ட்ரக் ஆகிடுச்சு காய்ஸ். அவ்வளோதான். இப்போ அதில் போன உடனே வந்துட்டேன். நம்ம இன்னும் லேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் தான் காய்ஸ் பாயிண்ட்டு, நமக்கு இல்லை அவனுக்கு தான் பாயிண்ட்டு. அவ்வளோதான். இப்படி சுற்றுறா ஒரு சுற்று காய்ஸ். இதை சுற்றுனாதே நமக்கு ஒரு பாயிண்ட்டு கிடைக்காது, ஏன்னா ஜெயிச்சிட்டேன். போனோடனே சுற்றிட்டு வந்துட்டானே. எப்படியா ஒரு சுற்றிட்டான் கைஸ். ஐயோ அவன்கிட்டே கொடுத்துடலாம் கைஸ் பாயிண்ட்டு. இருங்க, அவன் எங்கே போனான்னு தெரில. என்னடா சிஞ்சனே, என்ன தோத்துட்ட போல? அடே ஆமாண்டா, உனக்கு 4 பாயிண்ட்ரா, வச்சுக்கடா. அடுத்து ஏதாவது ஒரு சொல்கிறா, ஏதாச்சும் ஒரு இது. நான் அடுத்து கன்ஃபார்ம் ஜெயிப்பேன்டா. அடுத்தா இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தியா, இதை யார் ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வந்து இங்கே கார் நிறுத்துறாங்கன்றதான் போட்டி. நீ போய் முதல்ல சுற்றிட்டு வாடா, நான் அடுத்து பார்த்துக்கிறேன்டா. என் கார் இது ஜெயிக்கும்டா. பார்த்துக்கலாம் இரு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல போய் டக்குன்னு சுற்றிடணும். டே சிஞ்சானு, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிற முடிக்கணும்னா டைமர் இல்லை ஆன் பண்ணக்கூடாதுப்பா. நீ போடா முதல்ல. உள்ளே போயிட்டு யார் டக்குன்னு சுற்றிட்டு வராங்கன்னு கைஸ். இப்போன்னு பார்த்து ஸ்டேரிங் வேறு கொஞ்சம் இதாக இருக்குது கைஸ். ஆன் பண்ணுறா டேய் கைஸ். இங்கே பாருங்கள், நிறைய எம்பிஎஸ்சி போகிறாங்க. ஐயோ யாராவது வந்து டயரில் சிக்காதீங்கடா டேய் கைஸ். நம்ம வேறு இந்த நேரம் பதட்டப்படாமல் விளாடணும்னு நினைக்கிறேன் கைஸ், எனக்கு தெரிஞ்சு. வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ். டே சின்சானு, டைமர் ஆஃப் பண்ணுறா. இந்தா பண்ணிட்டேன். எங்கே இருக்கியான்? என்னடா நான் எத்தனை செகண்டு? நீயா 10 செகண்டில் வந்த. சரி இப்போ நீ எத்தனை செகண்டில் போகிற? போகிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு ஒரு நல்ல கார் எடுத்துக்குட்றா. என்னடா இது கார் டப்புன்னு உடஞ்சி போயிடுது. சரி நீ ஆரம்பிக்கலாம். இப்போ போய் ஆரம்பிடா. இருடா போகிறேன் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மண்டப்பைய ஃப்ராங்க்லினை தோக்கடிச்சு அவனை எப்படியாச்சும். டேய் டைமர் ஆன் பண்ணக்கூடாதுடா, உள்ளே போனோடனே தான் ஆன் பண்ணு. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ முதல்ல போடா. காய்ஸ் இது என்னன்னே தெரில, இந்த கார் கொஞ்சம் கண்ட்ரோலே வர மாட்டேங்குது காய்ஸ். நம்ம இருக்க ஹைட்டுக்கு இதுவாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறதே கஷ்டமாக இருக்குது காய்ஸ். ஆன் பண்ணுறா. ஐயோ வரமாட்டேந்தே, வந்துருச்சு.
காய்ஸ் நம்ம கை சைஸுக்கு இந்த ஸ்டேரிங்கும் வரமாட்டேங்குது காய்ஸ். ஐயா டாய் டாய் காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ். இதுலேயே நான் தோத்துட்டேன், நல்லா தெரியுது. காய்ஸ் இது என்னன்னே தெரில, வெளில போனால் தான் பாயிண்டே கொடுப்பாங்க. அவ்வளோதான் காய்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளில வந்துட்டோம். டேய் டைமர் ஆஃப் பண்ண, நீ எல்லாம் வெளில வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன்டா. டேய் டைமர் ஆஃப் பண்ணிட்டான், பரவாயில்ல. நம்ம எத்தனை செகண்டில் வந்தோன்னு பார்த்துடலாம். எங்கே போனியா அவன்? டேய் நான் எத்தனை செகண்ட் சின்சான் மன்னிச்சுக்க, நான் இந்த தடவை ஜெயிச்சிட்டேன். 25 செகண்ட் எடுத்துக்கிட்டேன். ஷிட், எப்பட்றா? போ, 5 பாயிண்ட் எடுத்துட்டேன். ஓகே, அடுத்த போட்டி என்னன்னா யார் ட்ரிஃப்ட் அடிக்கிறான்றது முக்கியம். சரிடா நீ மேலே போடா, நான் பார்த்துக்கிறேன். ட்ரிஃப்ட் இல்லை ஸ்கிட்டு, யார் சூப்பராக அடிக்கிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த காரில் வராது எப்படின்னு. அடே ஈடஸ் தள்ளிட்டு போறியான் பைத்தியக்காரன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டுருக்கோம். ஒரு சுற்றி பிரேக்கை பிடிடான்னு பார்த்தா கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டு இதை தொட்டுட்டோம் பிரேக்குக்கு பதிலாக. அதனால் இப்போ திரும்ப பண்ண போகிறோம். என்னடா அது சீட்டிங் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மொத்தம் 3 சான்சஸ் இருக்குது. ஆனால் பிரேக்கை பிடிச்சிட்டோம்னா வாய்ப்பில்லை கைஸ். கைஸ் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இதை போட்டோம், ஸ்கிட்டு 2 ஸ்கிட்டே போட்டோம் கைஸ். இருங்க அந்த சென்சானுங்க மூஞ்சியில் கறியை பூசணும். எங்கே போனியா? அடே ஃப்ராங்க்லின் எப்பட்றா இப்படி ஸ்கிட் அடிக்கிற? சரி எனக்கு ஒரு கார். ஏன்டா ஒவ்வொரு தடவை போகிறப்பெல்லாம் காரை உடச்சிட்டு வந்துடுவேடா. அடா எனக்கு ஆக்சிலேட்டர் எது பிரேக் எதுன்னே தெரிலடா. நீ மேலே ஒரு கார் எடுத்து கொடு. சரி போ, எப்படி தான் ஸ்கிட்டு பண்ண போகிறேன்னு நீ தெரில. ரோல்ஸ் ரைஸே எடுத்து கொடுப்பான். போடா தர்றா போகிறேன். காய்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரோல்ஸ் ரைஸ் காரில் போகிறோம். ஸ்டேரிங்கை திருப்புடா காய்ஸ். என்ன காய்ஸ் நமக்கு மட்டும் இது வரவே மாட்டேங்குது. போச்சு காய்ஸ், நம்ம தோத்துட்டோம். ஃப்ராங்க்லின் தான் ஜெயித்தான். சரி வாங்க நம்ம இடத்துக்கு போவோம். எனக்கு தெரிஞ்சு மெக்வினை விட ரோல்ஸ் ரைஸ் கொஞ்சம் நல்லாவே இல்லைன்னு நினைக்கிறேன் காய்ஸ். என்னடா சின்சானு ஸ்கிட்டு கூட அடிக்க தெரியலையா உனக்கு? அடே எனக்கு எதுவுமே அடிக்க தெரியலடா. நீ தான்டா ஜெயிச்சா, 6 பாயிண்ட் எடுத்துட்டடா, 6 பாயிண்ட்டு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த கேம் ப்ளே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 60 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். டாடா.